வாங்க மேடம், வெல்கம். இந்த மாதிரி ஜுவல்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு. ஏம்மா என் பிள்ளைக்கு கல்யாணம், அதனால கல்யாணத்துக்கு போட மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய நகையா இருந்தா எடுங்களா. இந்த பவி உனக்கு தெரியும்ல, சொல்லு உங்கள்கிட்ட. ஓகே ஓகே, வெட்டிங் செட் பார்க்கணுமா? ஹெவி ஜுவல்ஸ் அந்த மாதிரி பார்க்குறீங்களா, லைட் வெயிட் பார்க்குறீங்களா, டைமண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு பார்க்குறீங்களா, இல்லை நார்மல் ஸ்டோன் வச்சு பார்க்குறீங்களா? இப்போ லக்ஷ்மி காயின், லக்ஷ்மி பெண்டன் அந்த மாதிரிலாம் வச்சு ஜுவல்லரி வந்திருக்கு. லக்ஷ்மி பெண்டன் வச்சு எல்லாரும் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி காமிங்க. ஆனா ரொம்ப ஹெவி ஜுவல்ஸ்லாம் வேணாம். இந்த இருக்கு பாத்தீங்களாமா, இதுதான். இதுல லக்ஷ்மி பெண்டன் வச்சு இயரிங் வரும். ரிங் கூட இங்க சொன்னா ரிங் கூட செஞ்சு கொடுத்துருவாங்க. ரிங் இப்போதைக்கு அவைலபிள் இல்ல. இயரிங்கும் இந்த ஜுவல்ஸும் தான். கீழே அந்த பச்சை கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மரகத பச்சைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியா இருக்கும். கல்யாணத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்குமா. இந்த மாதிரி தான் இப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது. சூப்பரா இருக்கு. மகாலட்சுமி அழகா இருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனா ரொம்ப ஹெவியா இருக்கே. இது எத்தனை சவரன்? இந்த இன்னும் 2-3 மாடல் இருக்கு, அதை வர காமிக்கேன். அது வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான். கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும், உங்களுக்கு எங்கனாலும் ஈஸியா வேர் பண்ணலாம். அந்த லக்ஷ்மி ஹாரம் வந்து 20 சவரன். இது வந்து 15 சவரன் தான். இது கொஞ்சம் லைட் வெயிட். இயரிங்ஸ், நெக்லஸ், சென்டர் மாரம் இவ்வளவு வந்துடும். பார்க்க எல்லாமே அழகா தெரியுது, நல்லா இருக்குது. வேறையும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்தா காமிங்களேன். இந்த நெக் மாடல்னு சொல்லி சொல்லுவாங்களே, கழுத்தை ஒட்டி இந்த ஜிகு ஜிகுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் காமிங்களேன். பவித்ரா, உனக்கு மனசுக்கு பிடிச்சதா, திருப்தியா, எவ்வளவு சவரன் ஆனாலும் பரவாயில்ல, பார்த்து எடு. ஒன்னும் அவசரம் இல்ல. உனக்கு மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லு. இந்த இருக்குல்ல மேடம், இதுதான் நெக் மாடல்னு சொல்லுவாங்க. நெக்லஸ், கீழே இருக்க ஹாரம், அப்படி இயரிங்ஸ் நெட் மாடல்லே வரும். இது வந்து 35 சவரன் வரும். ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது, வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். பார்க்க தான் ஹெவி ஜுவல்ஸ் மாதிரி இருக்கும். ஐயோ, எது எடுக்குனே தெரியலையே. எல்லாமே சூப்பரா இருக்கு, ஆனா ரொம்ப ஹெவியா தெரியுது. நம்ம ஃபங்க்ஷன் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் போடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சிம்பிளாவும் கொஞ்சம் காமிங்களேன். கொஞ்சம் ஹெவி ஜுவல்ஸ், கொஞ்சம் சிம்பிளா கொஞ்சம் ஜுவல்ஸ் இருந்தா அடிக்கடி ஃபங்க்ஷனுக்கு அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளா ஒரு கோயில், சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெயிட் இல்லாம அப்படி போட்டுக்கலாம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் காமிங்க. வேற கொஞ்சம் லைட் வெயிட்டா காமிங்களேன். கொஞ்சம் இயரிங்ஸும் பார்க்கணும், இந்த அடுக்கு ஜிமிக்கி அந்த மாதிரி. மேடம், நீங்க இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸா தான் மேடம் இருக்கும். அதுவே போட்டு பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த நெட் மாடல்லாம் நல்லா இருக்கும், ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும். பாத்துக்கோங்க, நான் வேணா போட்டு விடட்டுமா? பாக்குறீங்களா மிரர்ல? ஆமா, அப்படி செஞ்சா கூட நல்லா தான் இருக்கும். அப்பா சொல்லுங்கப்பா, எது எடுக்கன்னு. எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சென்டர்ல உள்ளது ஓகே, நெட்டும் பிடிச்சிருக்கு, ஆனா ரொம்ப ஹெவியா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு நல்லா இருக்கும். மத்தபடி எங்கேயாவது போகும்போது போகணும்னா எது போடுறதுக்கு சொல்லுங்கப்பா. ஏமா, அதை கொஞ்சம் போட்டு காமிமா, அப்பதான் அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கலன்னு தெரியும். சின்ன பிள்ளைல நாங்களே வீட்டுல நாங்க எடுத்து கொடுத்துட்டோமா, கடைக்கு இப்பதான் வாரா முதன்ட்டு. அதான் அவளுக்கு கொஞ்சம் குழப்பமாட்டே இருக்குது. கொஞ்சம் போட்டு காமியா, பாத்துட்டு அவ சொல்லுவா. மேம், இது உங்களுக்கு சூப்பரா இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு அழகா இருக்கும். நீங்க சும்மையே அழகா இருக்கீங்க, இந்த நகை போட்டா இன்னும் சூப்பரா இருப்பீங்க. அப்பா, இந்த நகை பிடிச்சிருக்க பாருங்க. இது கொஞ்சம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா. இந்த கழுத்து நிறைஞ்சாப்புல இருக்குது. சே, இவர் எதுவும் இருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும், செலக்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு தெரியவும் மாட்டேங்க, நல்லாதான் இருக்கு. ஏமா, மாப்பிள்ளைக்கும் அப்படி கை செய்யணும் ஆர்டர் கொடுத்துருவோமா? உனக்கு பிடிச்ச மாடலா பாரு, மாப்பிள்ளைக்கும் ஆர்டர் கொடுத்துட்டே போயிருவோம். இப்பதான் நினைச்சேன் உங்களை. நீங்க எப்படி இருந்தீங்க? நாங்க கடைக்கு வரேன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சர்ப்ரைஸா இருக்கு, சொல்லுங்க. அப்பா சொன்னீங்களா ஒருத்தன்? ஆமாமா, மாப்பிள்ளைகிட்ட சொல்லல, போன் போட்டாரு திடீர்னு. அதான் நகை எடுக்க கிளம்புதோன்னா, இந்தா நானும் வாரேன் மாமா, பவிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. அதையும் சொல்லல. மாப்பிள்ள, நீங்களே பார்த்து அவளுக்கு நல்ல ஒரு நகையை செலக்ட் பண்ணி கொடுங்க. அவளுக்கு எது எடுக்க எது வைக்கன்ட்டு தெரியல. போங்க நீங்க, ஆனாலும் வாரேங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? மாமனார் மருமகனும் பரவாயில்ல, இப்பவே 2 பேரும் என்கிட்ட சொல்லல. கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான். எப்பவும் சொல்லிட்டே தானமா வரேன். இன்னைக்கு சொல்லாம வந்து உன் ஃபேஸ்ல என்ன ரியாக்ஷன் பண்ணுதுன்னு தெரியவேனா? அதான். உனக்கு எந்த நகை போட்டா அழகா இருக்க. இந்த நகை வேணா எப்படி இருக்குன்னு பாரு. இது சாரிக்கும் நல்லா இருக்கும், பட்டு சாரி அதுக்கும் நல்லா இருக்கும். வித்தியாசமா இருக்குல்ல மாடலு. அக்கா, இது கூட கம்மல் ஏதாவது வரும்? ஆமா சார், அதுல இயரிங்கும் வரும். இது 20 சவரன். பவி, நீ போட்டிருக்கல அந்த மாடல் சூப்பரா இருக்கு, அதை எடுத்துக்க. அது கல்யாணத்துக்கு போட்டா நல்லா இருக்கும். நான் இப்போ ஒரு மாடல் சொன்னேன்ல, இதையும் எடுத்துக்க.
இதுவும் அது கூடால போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது இல்லாம நம்ம அடிக்கடி கோயிலுக்குள்ளன்ட்டு போடும்போது அம்புட்டு நகையும் போட்டுட்டு போக முடியாதுல்ல. இந்த ஒரு நகை போட்டாலே கழுத்து நிறைவா இருக்கும். இதையும் பாரேன், உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. நான் சொல்றேன்னா நீ எடுக்க வேணாம். இல்லங்க, இது பிடிச்சிருக்கு. இது 35 சவரனாமே, அது 20 சவரன், 55 சவரன் வந்துருதுல. வேணாம், கொஞ்சம் 50 சவரனுக்குள்ளேயே பாக்கலாமே. ஏற்கனவே 50 சவரன் இருக்குது வீட்டுல. அதெல்லாம் நீ ஏன் பாக்குற? உனக்கு பிடிச்சிருக்கா ஏடு. அதை விட்டுட்டு சவரன் ஹிவரன் அக்கா, இவள்கிட்ட சவரன் ஹிவரன் எம்புட்டு என்னன்னு எதுவுமே சொல்ல வேணாம். எது பிடிச்சிருக்கோ எடுத்து கொடுங்க, சரியா? இல்லங்க, இருக்கட்டு. நானும் அப்போ 50 சவரனுக்குள்ள. இது ரொம்பவே அதிகம். ஒன்ல இந்த நகை எடுத்துக்கிறேன், இல்ல அந்த நகை எடுத்துக்கிறேன், நீங்களே சொல்லுங்க. நான் தான் சொல்லுதல்ல பவி, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க. இந்த நகை அந்த நகையும் பாக்கெட், ஓகேவா? வேற இயரிங் அப்புறம் ரிங் ஏதாவது பாக்குறியா? இல்லங்க, வேணாம். இதுவே போதும். உங்களுக்கு அந்த நகை தானே பிடிச்சிருக்கு, நான் அதே எடுத்துக்கிறேன். இது வேணாம், ஏற்கனவே வீட்டுல இருக்குது இல்ல, போதும். மாமா கொஞ்சம் விட்டா நகையே வேணான்னு சொல்லுவா போல இருக்குது. நீங்களும் பவியும் போய் கார்ல இருங்க, நான் இப்ப வாரேன் ரூபாய கொடுத்துக்கிட்டு. மாமா, இவ்வளவு விட்டா இன்னும் நகையே வேணான்னு சொன்னாலும் சொல்லுவா போல இருக்குது. மாமா, நீங்களும் பவியும் போங்க, வெளியே போய் கார்ல உட்காருங்க. நான் இப்போ நகைக்கு ரூபா கொடுத்துட்டு வர்றேன். என்ன மாப்பிள, நீங்க ரூபா கொடுக்க போறீங்களா? ஐயோ வேணாம் மாப்பிள, நான் ரூபாலாம் கொண்டு வந்திருக்கேன், வேணாம். மாமா, நான் உங்கள்ட்ட அப்பவே சொல்லியிருக்கேன், 50 சவரம் உங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னீங்க. மீதி 50 சவரனுக்கு நான் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதை மீறி ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும், பாத்துக்கிடுங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, இதெல்லாம் அக்காவுக்கு தெரிஞ்ச நாளா பிரச்சனை ஆகி போகும். அதான் சொல்லுது, நீங்க கேட்க மாட்டேக்கீங்க. சரி மாப்பிள்ள, உங்களுக்கு செயினும் கை செயினும் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அதுக்காவது நான் காசு கொடுக்கலாம்ல? ஐயோ கண்டிப்பா, அத நீங்க தான் கொடுத்தாகணும். அது உங்க உரிமை கடமை மாமா. அதுல எல்லாம் தலையிட மாட்டேன். பவிக்குதான் நான் காசு கொடுக்கறேன்னு சொன்னேன். சரிங்க மாமா, வாங்க, நான் பில் கொடுத்துட்டு இருக்கிறேன். மேடம், சொல்லியேன்னு தப்பு எடுத்துக்காதீங்க. இந்த காலத்துல கேட்ட நகையை விட கூட போட்டு அனுப்பி கொடுத்தாலே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட போய் நகையை வாங்கிட்டு வா, அதுல நீங்க இருக்க கூடாது, வாழா வெட்டி உன் வீட்டுல போய் இருன்னு சொல்ற ஆம்பளைங்க மத்தியில உங்க சொந்தக்காரங்களா என்னமெல்லாம் எனக்கு தெரியல, கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லுவீங்க. எடுத்துக்க, எல்லாத்துக்கும் நான் கொடுக்கேன்னு சொல்லுவாரு. இந்த பெரிய மனசு யாருக்கு வரும்னு சொல்லுங்க. ஆமாமா, என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான மனுஷன். அதான் அவர் குணத்துக்காகத்தான் என் பிள்ளைய அங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கேன். சொந்தத்துக்குள்ளதாம்மா, சொந்த அக்கா பையன். என் பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்காரு. எனிவே, ஹாப்பி மேரேஜ் லைஃப் மேடம். பவிமா, ரொம்ப அழகாயிட்டே இருக்கே பவிமா. உன் பக்கத்துல நிக்க நல்லா தகுதியானவனானே எனக்கு தெரியல. அவ்வளவு அழகா இருக்க. எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போலயே இருக்கு. மாமா மட்டும் இல்லைன்னு வையன், உன்னை இப்பவே நான் கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு கோயில வச்சு தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் பவி. அழகுங்கிறது வெளி தோட்டத்துல மட்டும் இல்லைங்க, மனசுல யார் ஒருத்தவங்க அழகா இருக்காங்களோ, அதாவது நல்ல குணம் யாருக்கு இருக்குதோ அவங்கதான் உண்மையான அழகு. என்னை விட நீங்க தான் ரொம்ப ரொம்ப மனசாலையும் அழகுங்க. ஐயோ, என்னைய ரொம்ப எல்லாம் புகழாத. நான் அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு பரவாயில்ல நினைக்கிறேன். இல்லத்தா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு. கடவுளு ஏன் இம்புட்டு நாளா எனக்கு கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டாருன்னு காரணம் இம்புட்டு நாளா எனக்கு புரியல. இப்பதான் புரியுது. ஒரு நல்லவங்க கையில என்னை புடிச்சு கொடுக்கறதுக்காக தான் கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டிருக்காரு. பவி, கடைன்ட்டு பாக்குறேன். இல்ல இல்லைன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லம்மா, உன்னை அப்படி என் 2 கையால தூக்கி இந்த கடையே சுத்தி ரவுண்ட் அடிச்சிட மாட்டேன். மாப்பிள்ள, பில் கொடுத்துட்டீங்களா? போலாமா? இல்ல மாமா, அவரு உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு போல, அதான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. நீங்க போங்க மாமா, கார்ல போயிருங்க. அப்படியே ஹோட்டல்ல போய் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போறோம். இல்ல மாப்பிள்ள, வேணாம், எனக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சேராது. வீட்டுல எல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கா, வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம் மாப்பிள்ள. அட என்ன மாமா, நீங்க ஒரு நாள் கடையில சாப்பிட்டா ஒண்ணும் செய்யாது. வாங்க, நல்ல பெரிய ஹோட்டலா தான் கூட்டிட்டு போவேன். சாப்பிட்டு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். இல்லங்க, அப்பாக்கு ஹோட்டல் சாப்பாடு எதுவுமே ஒத்துக்காது.
அவர் பழைய சாதமா இருந்தா கூட வீட்டெல்லாம் சாப்பிடுவாரு. அவர் உடம்பு அப்படி. சரிங்க மாமா, நீங்க சாப்பிட வேண்டாம். கூட இருந்து ஒரு கப் காஃபி இல்ல ஒரு ஜூஸாவது குடிங்க. அது போதும். அது செய்யலாம்ல மாமா? ஆ, சரிங்க மாப்ள. சூடா டீ குடிக்கிறேன். நல்ல வேளை, இருந்த காசுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் பவிக்கு வாங்கி கொடுத்தாச்சு. திருப்தியா இருக்குது. காருக்கு தான் என்ன செய்ய? இருந்த சேவிங்ஸ்ல ஜுவல்லரி எடுத்தாச்சு. காருக்கு ஏதாவது பண்ணலாம், பாப்போம். என்ன பாண்டியன் இங்க நிக்காரு? பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். பரவாயில்ல, பாண்டியன் இங்க நிக்கிறா, விடக்கூடாது. என்ன பாண்டியனை நம்மள பாத்துட்டு உள்ள ஓடுதானா, இல்ல பார்க்காம போறானா தெரியலையே. ஐயோ, ஒரு பிரியாணி கிடைக்கும்னு பார்த்தா அவர் போயிட்டாரு உள்ள. சரி போனா என்ன, உள்ள நமக்கு போக தெரியாது. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். இந்த பாண்டியனுக்கு என்னாச்சு? வர வர நம்ம கண்டுக்கவே மாட்டேட்டாரு. முன்னாடிதான் ஒரு விஷயம் சொல்லுவாரு வைப்பாரு, இப்ப எதுவும் சொல்லல. கல்யாணம் ஆனது கூட எனக்கு அவங்க அம்மா சொல்லித்தானே தெரியும் கல்யாணம் ஆக போகுதுன்ட்டு. என்னவோ எப்படியோ தெரியாது, இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். உள்ள போயிரும். ஏனே எனக்கு தெரியாம நீ பிரியாணி சாப்பிட்டுருவியாக்கும். விட்டுருவோனா நானு? இதோ வந்துட்டோம்ல. மாமா, டீ குடிக்கிறீங்களா இல்ல ஜூஸ் ஏதாவது? இல்ல, அப்பாக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம். டீல சுகர் கம்மியா போட்டு சொல்லுங்க. பவி பவி, பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நாள் முழுக்க. அம்மட்ட அழகா இருக்கல. என்ன மாப்பிள்ள அப்பல இருந்தே காசு மிதிச்சுட்டு இருக்காரு. தெரிஞ்சு மிதிக்காரா தெரியாம மிதிக்காரா? என்ன பவி காலை அப்பல இருந்தே மிதிச்சுக்கிட்டு இருக்குதோ? ரியாக்ஷன் ஒண்ணு போலே இருக்குது. மாமா இருக்கிறது அப்படி போயிருக்காளா? பவிக்கு கால் இருக்குதே காலு, என்ன பஞ்சாட்டம் இருக்குது. சார், என்ன வேணும்? டுடே ஸ்பெஷல் எக் பிரியாணி, சில்லி மஞ்சூரியன், கொத்து பரோட்டா, மட்டன் பிரியாணி, சுக்கா வறுவல். வித்தவுட் டீ ஒன்று, அப்புறம் மட்டன் பிரியாணி, தந்தூரி சிக்கன் 1 பிளேட். பவி, உனக்கு என்ன வேணும்? நீங்களே ஏதாவது சொல்லுங்க. ஓகே, 1 பிளேட் தந்தூரி சிக்கன், 2 பிளேட் மட்டன் பிரியாணி. இப்போதைக்கு இதை கொண்டு வாங்க, அப்புறமா சொல்றேன் மீதி. ஓகே சார். மாப்பிள்ள, நீங்க நகை வாங்கி கொடுக்கறது கார் வாங்கி கொடுக்கறதுலாம் சந்தோஷம்தான். இருந்தாலும் அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சாதான் பயமா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா. நம்ம 3 பேருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நானும் போய் அம்மாட்ட சொல்ல போறது இல்ல, நீங்களும் சொல்ல போறது இல்ல. அப்ப எப்படி அம்மாவுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்ல. ஓஹோ, கதை இப்படி போகுதாக்கும். ஊர் முழுக்க இவங்க அம்மா 100 பவுன் நகை, காரு, வீடு, அது இது எல்லாம் கொடுக்காக அப்படி இப்படின்ட்டு பீச்சிட்டு கிடக்குது. இங்க பார்த்தா இவரே இவருக்கு நகையும் காரும் வாங்கி கொடுத்து கல்யாணம் முடிக்கிறாரோ. நல்லா இருக்குது கதை. டேய் செம்பு, உனக்கு நல்ல ஒரு கதை கிடைச்சிருக்குடா. இத வச்சு பானி என்னண்ட ரூபாயை கறந்து நம்ம பணக்காரன் ஆயிடலாம் போல இருக்குதே. மாமா, கார் நான் யாருக்குமே பார்த்து வச்சிருக்கேன். திடீர்னு உங்களுக்கு ஃபோன் அடிப்பேன். நீங்களும் பவியும் வாங்க, அம்மாவையும் அப்படி கூட்டிட்டு போவோம். கார் பார்த்த மாதிரி உங்க கையாலே எடுத்த மாதிரி இருக்கட்டு. துட்ட நான் உங்களுக்கு முன்னக்கூட்டியே தந்துடுறேன். என்ன மாப்பிள்ள, நீங்க சொன்னா கேட்கவும் மாட்டேங்கீங்க. எனக்கு ஒரு பயமா இருக்குது. வீடெல்லாம் பணைய வச்சு துட்டு கிடைக்குன்னு தானே சொன்னேன். அது இல்லாம நீங்க போட்டு போட்டு செலவழிச்சுட்டு கிடைக்கீங்க. அக்காது தெரிஞ்சு என்ன ஆகும்ட்டு எனக்கு திக்கு திக்குங்குது. மாமா, வாய்ப்பே இல்லை மாமா. நானே என் வாயத்தை வந்து சொன்னாதான் உண்டு அம்மாக்கு. அல்லாம அம்மாக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்ல போறது இல்ல, நீங்களும் சொல்ல போறது இல்ல. வேற எதுக்கு பயப்படுறீங்க? நம்ம குடும்பம் தானே மாமா. அடுத்த குடும்பத்துக்காக வாங்கி கொடுக்குதேன். அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க. அட பாண்டியனே, என்னனே ஹோட்டலுக்கு அந்த மாதிரி இருக்குது? என்னடா, ஹோட்டலுக்குலாம் நீ வந்த மாதிரி இருக்கு? நான் அடிக்கடி வரத்தான் செய்வேன். நீ என்ன திடீர்னு ஹோட்டலுக்கு வந்துக்க? இல்லனே, அம்மா பிரியாணி அடிச்சு அதான் வாங்கலான்ட்டு வந்தேன். பார்த்தா நீங்க உட்காந்துருக்கீங்க. ஓஹோ, இவங்கதான் அந்த புது அண்ணியாக்கும். அழகா இருக்காங்க அம்மன் சில மாதிரி. அண்ணி வணக்கம். ஏனே, எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கூட. என்ன, இவன் இப்பந்தே வந்திருப்பானா இல்ல அப்பதே வந்துட்டு நின்னு நம்ம பேச ஒட்டு கட்டிட்டு நிக்கானா? ச்சே, பவிய பாத்துட்டு இருக்கிறதுனால அக்கம் பக்கம் என்ன நடக்குன்ட்டு கவனிக்காம உட்காந்துட்டோமே. டேய், எப்போ வந்த நீ? என்ன, நீ சொன்ன நகை காரெல்லாம் நான் வாங்கி தரேன்.
நம்ம பவிக்குதான்ட்டு சொன்னியே அப்பவே வந்துட்டேனே. ஆமா, நீதான் நகனெல்லாம் போட்டு கார்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டியோ? யார்டா சொன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு வீட்டுல தானே எல்லாம் செய்வாங்க. எனக்கு செய்யணும்ட்ட தலையெழுத்தா என்ன செய்யாது உளறிக்கிட்டு. போடா, பிரியாணி வாங்கினேன் வீட்டுக்கு போனேன்ட்டு போ. அப்படியா? அப்படியானே? ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படிதானே? சரிண்ணே. நீ பேசுறத கேட்டுட்டேன். அதான் என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் அங்கிட்டு போ, உன்ட கொஞ்சம் பேசணும். இந்த வாரேன் நானு. இந்த அக்கா என்ன அழகா இருக்காங்க. இவனுக்கு கிடைக்கக்கூடிய பொண்ணு இது. சே சே சே, அழகு சிலையா இருக்காங்க. என்ன சொல்ல, காலு கண்ணுலன்னு சொல்லுவாங்கல்ல, அது அதான் இருக்குமா இருக்கும். நம்ம கணத்துக்கு வீண் பம்பு. சரிங்கக்கா, போயிட்டாரேன். என்னடா என்ன ரொம்ப மிரட்டி பேசுன மாதிரி இருக்கு? சிவில பேத்து போடுவேன். என்ன ஆ? ஒழுங்கா இருந்துக்க. என்னைய பத்தி உனக்கு தெரியும்ல? என்னடா ஒன்னு ரெண்டு விஷயத்த கேட்டுக்கிட்டு மிரட்டி பணத்தை புடுங்கலான்னு பாக்குதியோ? உன்னால முடிஞ்சு நீ செஞ்சுக்க. இந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கிட்டாத. ஏன்னா என்னண்ணே இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஏன்னா பிரியாணி வாங்கி கொடுந்தானே சொன்னேன். உன்னை எங்கனே நான் மிரட்டுறேன்? உனக்கு வேற விஷயம் தெரிஞ்சுட்டு என்ன செய்ய? சே, போயிடும்னா சனியும் பார்த்தாலும் எப்படியாவது மொப்பம் பிடிச்சிட்டு வந்துடும் போல இருக்குது. சரி, பிரியாணி வாங்கி கொடுத்து இப்போதைக்கு வாயை அடப்போம். மீதி உள்ளது அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பாரு, நான் இப்ப பேசின விஷயத்த அம்மாட்டையோ அண்ணன்ட்டையோ யார்ட்டையோ உளறிட்டு இருந்த உன்னை தூக்கி போட்டு வெளுத்து போடுவேன். என்ன பிரியாணி தானே? வா, வாங்கி தரேன். பிரியாணி போய் சேரு. நான் எங்கனே சொன்னேன் யார்ட்டையும் சொல்லுவேன் எப்பன்ட்டு. நீ தான் சொல்லிக்கிட்டு கிடக்க. பிரியாணி வாங்கி கொடுறேன். அவன்கிட்ட வேற என்னத்த கேட்க போறேன் நானு? போய் தொலைடா, வாங்கி தரேன். கொஞ்சம் விட்டா கூக்கனாக்கி தலையில மிளகா அரைச்சிருவோம் போல இருக்குதே. இவனை கொஞ்சம் அதட்டி உருட்டியே வைக்கணும். இல்ல அம்மாட்ட போய் ஏதோ வச்சு வச்சிருவானே.